வணக்கம் சொந்தங்களே. கடவுளின் கருணைக்கு நிகரான கருணை ஒன்றுமே இல்லை. அவரை வாழ்த்தி வணங்கி வந்தால் எல்லாம் நலமாக அமையும் என்கிறார் வள்ளலார் அவர்கள். வள்ளலார் பிறர் மனதை நோகவிடாமல் அன்போடு பேசி பழகுங்கள் என்கிறார். பிறர் மனதை நோகவிட்டால் பிறருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் ஏற்படுத்தினால், பிறருடைய நல்ல ஒரு பயணத்தை தீங்கு நேரிடச் செய்தால் அது உங்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே நீங்கள் பிறர் மனதை நோக விடாமல் அன்போடு பேசி அன்போடு பழகுங்கள் என்று வள்ளலார் கூறுகிறார். வஞ்சனை எண்ணமில்லாமல் இருங்கள், கடவுளது அருள் தானாக கிடைக்கும் என்கிறார். வஞ்சனை எண்ணமில்லாதிருங்கள், நெஞ்சிலே வஞ்சனை இல்லாமல் இருங்கள். கடவுளது அருள், கடவுளது பார்வை, கடவுளது மகிமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும், நாட்கள் நலமாகும். நன்றி, வணக்கம்.